அன்பினர்களே, லெபனான் மீதான ஒரு போர் நிறுத்தம் தற்போது நிலவுகின்ற நிலையில் தெஹ்ரானுடன் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கான சமிக்கைகளை அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று சனிக்கிழமை மாலை செய்தியாக வந்த வண்ணம் இருக்கின்றது. தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த முட்டுக்கட்டை நீடிப்பதால் பேச்சுவார்த்தைக்கு திறந்த மனதுடன் இருப்பதாக ட்ரம்ப் சமிக்கை அளித்துள்ளதாக ஈரான் கூறுகிறது. தெற்கு லெபனானின் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்த போதிலும் அமெரிக்காவில் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலக்கெடுவிற்கு அப்பால் 45 நாட்களுக்கு ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேலுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை லெபனான் வரவேற்றுள்ளது. லெபனான் அதிகாரிகளின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை நேற்று 3 துணை மருத்துவ பணியாளர்கள் உட்பட குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்ட பின்னர் இந்த நிலைமை வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் நீட்டிப்புக்கு ஒப்புக்கொண்ட பிறகு லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்கிறது. இந்த நிலையில் போர் முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு திறந்த மனதுடன் இருப்பதை குறிக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்து தெஹ்ரான் தகவல் பெற்றதாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பிரிக்ஸ் மீட்டிங் கொண்டு போயிடுச்சு இல்லையா, பிரிக்ஸ் மீட்டிங்கில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருள் விவகாரத்தில் ஒரு முட்டுக்கட்டை நீடிப்பதாக அரக்சி கூறுகின்றார். அதாவது இந்த யுரேனியத்தை கைப்பற்றி தொடர்பில் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு இழுபறையில் தொடர்வதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு பரந்த உடன்படிக்கைக்கு தெஹ்ரான் உண்மையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினால் ஈரான் தனது சிவில் அணுசக்தி திட்டத்தை 2 தசாப்தங்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். சீனாவின் உதவியை ஈரான் வரவேற்கிறது, பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாக அமெரிக்கா செய்திகளை அனுப்பியுள்ளதாகவும் சீனா உட்பட எந்த ஒரு ஆதரவையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உதவக்கூடிய எந்த ஒரு நாட்டையும் குறிப்பாக சீனாவையும் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய தலைநகர் மீதான தாக்குதல்களின் பாதிப்புகளை தெஹ்ரான் விவரிக்கிறது. போரின் போது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் தலைநகர் முழுவதும் குறைந்தது 650 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் 1260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது 2800 பேர் காயமடைந்ததாகவும் மாநகர அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 51,000 வீடுகள், 10,700க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் 754 மோட்டார் சைக்கிள்கள், கிட்டத்தட்ட 150 டாக்ஸிகள் உட்பட மிகப்பெரிய சேதத்தை ஈரான் அதிகாரிகள் பட்டியலிட்டார்கள். பிரிக்ஸ் மாநாட்டின் போது ஹார்முஸ் வழியாக அதிக கப்பல்கள் செல்கின்றன. ஈரான் அமல்படுத்தியுள்ள புதிய சட்ட நெறிமுறைகளை பல நாடுகள் ஏற்றுக்கொண்டதால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அதிக கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதிப்பதாக அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. ஜலசந்தியின் தீர்மானத்தின் மீது சீனா வீட்டோ அதிகாரம் பயன்படுத்த வாய்ப்புள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக அமெரிக்க ஆதரவுடன் முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் அதன் காலத்திலும் உள்ளடக்கத்திலும் சரியானதல்ல என்று சீனாவின் ஐநா தூதர் ஹுங்ஹாங் விவரித்தார். இதன் மூலம் ரஷ்யாவுடன் இணைந்து பெய்ஜிங் இந்த நடவடிக்கையை எதிர்க்கக்கூடும் என்றும் அவர் சமிக்கை அளித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தை நீட்டித்தன. வன்முறை மீண்டும் அதிகரித்த போதிலும் லெபனானும் இஸ்ரேலும் வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தத்தை 45 நாட்களுக்கு நீட்டித்துள்ளதாக மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்க வெளியுறவு துறை தெரிவித்துள்ளது. மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த ஏதுவாக ஏப்ரல் 16 அன்று ஏற்பட்ட போர் நிறுத்தம் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. லெபனான் நீடித்த நிலைத்தன்மைக்கான பலிகை காண்கிறது. வாஷிங்டனில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற லெபனான் தூதுக்குழு போர் நிறுத்த நீட்டிப்பும் அமெரிக்காவின் உதவியுடன் ஒரு பாதுகாப்பு வழித்தடம் அமைக்கப்பட்டதும் நீடித்த நிலத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்று வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறது. ஹார்முஸை தவிர்த்தும் செல்லும் எண்ணெய் குழாய் திட்டத்தை ஐக்கிய அரபு அமீரகம் விரைவுபடுத்துகிறது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு வெளியே எண்ணெய் ஏற்றுமதி திறனை 2027க்குள் இரட்டிப்பாக்கும் நோக்கில் அபுதாபியை இந்த புஜராயுடன் அவங்களுடைய
ஒரு ஹார்பர் இருக்குல்ல, அபுதாபியின் ஹொஜைராவுடன் இணைக்கும் புதிய ஏடியனாக் குழாய் அமைக்கும் பணியை விரைவுபடுத்த போவதாக அமீரகம் தெரிவித்துள்ளது. இதன் செயல்பாடுகள் அடுத்த ஆண்டு தொடக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டை ஹிஸ்புல்லாவின் தளபதி என கூறப்படும் நபர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகிறது. ஈரானின் ஐஆர்ஜியுடன் தொடர்புடைய கட்டை ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் என கூறப்படும் ஈராக் நாட்டவரான முகமது ஃபாக்கர் தாவூத் அல் ஜாதி மீது ஐரோப்பா மற்றும் கனடாவில் குறைந்தது 18 தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல் முயற்சிகளில் அவரது பங்கு தொடர்பாக அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டி வழக்கை பதிவு செய்துள்ளார்கள். அல் சாதி துருக்கியில் கைது செய்யப்பட்டு பின்னர் அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டதாக FBI தெரிவித்துள்ளது. காங்கிரஸில் நஹ்பா நினைவு தினத்தை நினைவு கூர்ந்தார். அமெரிக்க காங்கிரஸ் பெண்மணி ரதீதா லைஃப் காங்கிரஸில் ஆற்றிய உரையில் நௌபாவை நிறைவு கூர்ந்தார். பாகிஸ்தானியர்களின் இடம்பெயர்வு 48 முடிவடையவில்லை என்று கூறிய அவர் நீதிக்காகவும் பலஸ்தீனியர்களின் தாயகம் திரும்பும் உரிமைக்காகவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆக இப்பொழுது இஸ்ரேல் மீது ஒரு வான்வழி தாக்குதல், அதாவது இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தும் ஒரு வான்வழி தாக்குதல் குறைந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நாளை முதல் 45 நாட்களுக்கு 2 நாடுகள், அதாவது லெபனான் இஸ்ரேல் தாக்குதல் ஒரு அமைதி நிலைமைக்கு வந்திருக்கும். அதைத் தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்தத்தை கையாளுவதற்கான அதிக நிலைமை இருப்பதாகவே பார்க்கப்படுவது. பார்ப்போம், அடுத்து வரும் செய்திகளும் தொடர்கின்றது. அடுத்த காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.